ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, EUR NZD சார்ட்டை நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே உங்களுடைய டவுட்டை வந்து நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அசஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷன்லேயே பின் பண்ணி வைக்கிறேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வீடியோக்கு உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு மேஜரான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பொசிஷன் சைஸ் கால்குலேட்டரை வந்து நம்மளுடைய கோர்ஸ்லேயும் சரி, நம்மளுடைய டிஸ்கார்ட் கம்யூனிட்டிலையும் சரி இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். கோர்ஸில் வந்து லிங்க் வந்து இது பண்ண முடியல. ஸோ வந்து லிங்க்கை நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் உங்களுக்கு லிங்க்கோடையே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். அதை வந்து இன்டிகிரேட் பண்ணிக்கங்க. அப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய லாட் சைஸை வந்து அது இது பண்ணிக்கும். என்ன அது வந்து உங்களுடைய லாட் சைஸை உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட சேர்த்திக்கும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து எடுக்கிற ரிஸ்க்கு 0.3% இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த 0.3%க்கு எந்த ரிஸ்க் வந்து எடுக்குமோ அது ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துரும். சரிங்களா? டீட்டெயிலான வீடியோ வந்து நம்மளுடைய டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லியில் நம்ம போட்டிருக்கோம். மஸ்ட் நோ செக்ஷன்லேயே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த EUR NZD சார்ட் பார்த்தீங்கன்னா 2-வே சார்ட்டுங்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ரெண்டு சைடுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா பை செட்டப் கொடுத்துருந்தோம். இந்த வீக் பார்த்தீங்கன்னா அது அங்கே அடிச்சு தான் திரும்பும் அப்படின்ற மாதிரி செல் செட்டப் கொடுத்துருக்கோம். ரெண்டு செட்டப்பு கொடுத்துருக்கோம். வீடியோஸில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்து டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் உள்ளே டேரெக்டாக வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த செட்டப் தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம். சரிங்களா? டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம், டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் நம்ம சார்ட்டை வந்து நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணியிருந்தோம். டேட் வந்து செக் பண்ணுறதுனா தாராளமாக வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய EUR NZDயில் வந்து தாராளமாக இது பண்ணிடலாம். நான் மேஜராக வந்து எதனால் வந்து இந்த பொசிஷன் சைஸ் கால்குலேட்டர் ஆட்டோமேஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, XTMOB நிறைய பேர் வந்து எடுக்கிறதுக்கு வந்து பயப்படுறீங்க. நிறைய லாஸ் ஆகிடும், இல்லை வந்து இதாகிடும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பயப்பட்டீங்க. அதனால தான் மேஜராக நான் வந்து இதை அப்டேட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த பொசிஷன் சைஸ் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி XTMOBயில் மீதி இருக்கிற எல்லா கன்ஃபர்மேஷனும் கிடச்சிதுன்னா தாராளமாக நீங்கள் என்ட்ரிஸ் தாராளமாக எடுக்கலாம். சரிங்களா? ஏன்னா எப்படி பார்த்தாலும் SL வந்து உங்களுக்கு 0.3% தான் போகும். அதனால் வந்து இந்த பொசிஷன் சைஸ் கால்குலேட்டர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் பண்ணிடணும். இன்னொரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொசிஷன் சைஸ் கால்குலேட்டர் PC ஆர் லேப்டாப்பில் தான் வந்து இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. சரிங்களா? லேப்பில் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. மொபைலில் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மேனுவலாக நம்ம போயிட்டு அந்த பேபி பிப்ஸ் கால்குலேட்டர் இல்லை வந்து எஃபெக்ஸ் ட்ரேடு அந்த மாதிரி மற்ற வெப்சைட்ஸில் தான் நம்ம வந்து போய் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து நமக்கு PC அண்ட் லேப்டாப்பில் தான் அவைலபிள் இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு மொபைல் இருந்துச்சுன்னா நானே வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வந்து நம்மளுடைய சார்ட்டை வந்து பார்க்கலாம். சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜோனுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து வரணும். சரிங்களா? அதுக்கு வந்து வெயிட் பண்ணுவோம். ஜோனுக்குள்ளே வந்தோன்னே நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக வந்து 5 மினிட்ஸு இந்த மாதிரி ஒரு ஜோன் பிக் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து 2 CHO வந்து தேவைப்படும். சரிங்களா? இது வந்து ஒரு CHO இது வந்து ஒரு CHO சரிங்களா? 2 CHO இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். 2 CHO மார்க்கெட் கொடுத்தோன்னே மார்க்கெட்டில் நம்ம வந்து வழக்கம் போல் நம்மளுடைய ஆர்டர் பிளாக்ஸ் வந்து மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். எக்ஸ்ட்ரீம்லேருந்து நம்ம மார்க் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இங்கே இந்த ஆர்டர் பிளாக்கும், அடுத்த ஆர்டர் பிளாக் பார்த்தோம்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலி சொல்லப்போனால் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குற டவுட்ஸ் எல்லாமே ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம வீடியோஸை வந்து எந்தளவு டீப்பாக நோட் பண்ணுறீங்க அப்படின்னும் வந்து இது பண்ணிக்கலாம். அந்தளவு வந்து உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ அதுவே வந்து ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான். இந்த ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து லிக்விடிட்டி. சரிங்களா? ஓகேங்களா? இந்த ஜோனுக்கு இது வந்து லிக்விடிட்டி. இப்போ ஒரு வேளை இந்த ஜோனை உடச்சிட்டு மேலே மார்க்கெட் போகுதுன்னா இந்த ஜோனே வந்து லிக்விடிட்டியாக ஆக்ட் பண்ணி இது வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? இதை வந்து மேஜரான ஒரு பாயிண்ட்டு. இதையும் நான் இன்றைக்கி உங்ககிட்ட கன்வே பண்ணிடுறேன். சரிங்களா? இந்த ஒரு ஜோன் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஜோன் வந்து நமக்கு ஃபெயில்ட் ஆயிடுச்சு. இந்த ஜோன் வந்து XTMOBங்கிறதுனால நம்ம தாராளமாக வந்து என்ட்ரி போட்டுக்கலாம். என்ட்ரி போட்டுட்டு கொஞ்சம் பஃபரோட சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இது இதாகாது. பட் என்னுடைய பெஸ்ட் சஜஷன் இங்கேயே வச்சுக்கோங்க. சரிங்களா? இங்கே வச்சுட்டு 1:3 அப்படின்றது இதோடையே வந்து முடியும். சரிங்களா? 1 ஹவருக்கு வந்து போய்க்கலாம்.
1:3 அப்படின்றது இதோடையே வந்து முடியும். 1:3ல வந்து உங்களுக்கு ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்கும் நமக்கு ஒரு நல்லா காம்பினேஷனாக வரதுனால அது அசால்ட்டாக அடிக்குது. சரிங்களா? 1:3 நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்காது. இது ரீசன்ட் ஸ்விங் லோ. சரிங்களா? இது என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இது வந்து ஹிட் ஆகுது. அடுத்தது ஹை வந்து பிரேக் ஆகிற வரைக்கும் நீங்கள் பிரேக் இவன் பண்ணலான்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்லங்க, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு நீட்டாக வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் ரீசன்ட் ஸ்விங் ஹை அது வந்து நல்ல நீட்டான ஒரு ஆர்ஆர் தான். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் ரீசன்ட் ஸ்விங் லோ சரிங்களா? அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1:5.6 சரிங்களா? 1:5 நம்ம ரவுண்டாக எடுத்துக்கலாம். 1:5 வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேஷன் பிப்ஸ் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட்டை நீங்கள் அதிகமாக இது பண்ணலாம். உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா ஜஸ்ட் வந்து ஒரு $20 நான் பேசிக் அக்கௌண்ட்டுக்கு சொல்கிறேன். ஒரு $6,000 அக்கௌண்ட்டில் கூட லாஸ் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 0.3 அப்படின்றது ஒரு $20-30 அந்த மாதிரி தான் வரும். டார்கெட் அடிச்சதுன்னா ஒரு 60 ஆர் 90 அந்த மாதிரி வந்து போகும். சரிங்களா? பேசிக் அக்கௌண்ட்டு அதை வந்து ஆர்என்டி பண்ணி பாருங்கள், எப்படி என்ன ஏதுன்னு இது பண்ணுங்கள். ஆனால் வந்து ஆட்டோமேஷன் பிப்ஸ் கால்குலேட்டரை வந்து விட்டுறாதீங்க. சரிங்களா? இது உங்களுடைய ஜேர்னியில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி நான் இதுதான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.